அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நம்மளுக்கு இந்த டெட்டு வழக்கு பார்த்திங்கன்னா நேற்று விசாரணைக்கு வந்ததாக சொல்கிறாங்க. நேற்று விசாரணைக்கு வந்தப்போ சிறு விவாதம் மட்டும் நடந்திருக்கு. அந்த வழக்கு 18ஆம் தேதி வியாழக்கிழமை மாற்றி வச்சுருக்காங்க. அந்த விவாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடைக்கால தடையை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நீதிமன்றம் விரும்பலை அப்படின்ற ஒரு தகவல் கிடச்சிருக்கு. நம்ம எதிர்பார்த்து தான் நம்மளுக்கு கண்டிப்பாக எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சிவி போனவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அது 21ஆம் தேதி அந்த டெட்டு வெயிட்டேஜ் மார்க்குக்கான வழக்கும் சரி, இல்லை அப்படின்னா இந்த மதுரை ஹைகோர்ட் வழக்கும் சரி. இப்போது அந்த இடைக்கால தடை இல்லைன்னா கேஸ் பாட்டு நடக்கும். டிஆர்பி அதோடைய வேலையை செய்யும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இதில் 21ஆம் தேதி வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கில் வெயிட்டேஜ் மார்க் அதில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக என்சிடி டிஆர்பி 2 பேரும் டிஸ்கஷன் பண்ணி தான் அந்த இதை சப்மிட் பண்ணுவாங்க. என்சிடி பண்ணுவாங்க. இப்போ என்சிடி என்ன சொல்லியிருக்குன்னா டெட் அலோன் அப்படின்னா அந்த வெயிட்டேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்களே தவிர அதை மேண்டேட் அப்படின்றத சொல்லலை. அதனால் அதுவும் எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்மளுக்கு டிஆர்பி பார்த்தீங்கன்னா டெட் அலோன் அப்படின்னு டெட்டு மட்டும் எடுத்துக்கல, டெட்டுக்கு மேலே ஒரு நியமன தேர்வும் வச்சுட்டாங்க. அதனால் இதில் நியமன தேர்வுடைய மதிப்பெண் தான் முக்கியத்துவம் பெறும். அதனால் வெயிட்டேஜ் பற்றியும் நம்மளுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது. என்சிடியும் சரி டிஆர்பியும் சரி டிஸ்கஸ் பண்ணாமல் அந்த 21ஆம் தேதி அந்த என்சிடி பதில் வராது. கண்டிப்பாக 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த என்சிடி பதில் கொடுப்பாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த நியமன தேர்வு அப்படின்னா அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. டெட் அலோன் அப்படின்னா தான் வெயிட்டேஜ் மார்க்குக்கு நம்ம போக வேண்டியிருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு நடைமுறையை பின்பற்றுறாங்க. அதில் நம்ம தமிழ்நாடு இந்த டெட்டுக்கு அப்புறம் நியமன தேர்வுன்றதை பின்பற்றுது. அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம். 2013 பாஸ் பண்ணவங்களும் சரி எல்லாருமே இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டோம். நம்ம சிவிக்கும் போயிட்டு வந்துட்டோம். அதனால் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டு கூடிய விரைவில் இந்த மந்த் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். அப்படி டிலே ஆனாலும் நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக இருக்கும். நன்றி.